இந்தியாவில ஹிந்தி தெரியல அப்படின்னா நீ இந்தியன் இல்ல. உலகம் முழுமைக்கு பரவி ஆண்ட தமிழினம் இன்னைக்கு ஒரு அடிமை சமூகமா மாறிட்டு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸ்ரீலங்காவில அடிச்சு ஓட விட்டாங்க, கர்நாடகாவில அடிச்சு கொன்னே ஓட்டாங்க, கேரளாவில் அடிச்சு விரட்டுனாங்க. இந்தியா முழுமைக்கும் நம்மளுடைய தமிழர்கள் அடிச்சு விரட்டப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி நேற்றைக்கு முந்தைய நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் மண்ணை சார்ந்த 2 இளைஞர்கள் கோவாவில சுற்றுலா பயணிகளா போயிருக்கும் போதே அங்க கோவாவை சார்ந்த ஒரு வடமாநிலத்தவர் அவர்களை கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த மாநிலத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எங்கடா இருக்கு? உங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியாதா? ஹிந்தி தெரியாதா? ஹிந்தி தெரியாட்டி நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதாண்டா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவன் பதிவு செஞ்சிருக்கிறான். அவன் எவ்வளவு ஒரு மோசமான சங்கி பயனா இருந்தா, இந்த பாகிஸ்தானுக்கு கிளம்பி போங்க, இந்தியா விட்டு வெளியே போங்க, தமிழர்கள்லாம் ஹிந்தி தெரியாதவங்கள தமிழ் இந்தியனே கிடையாது அப்படிங்கிற அந்த கருத்தை நம்ம தொடர்ச்சியா நம்ம சமூகத்துக்குள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த வடக்கனுங்க. நம்ம கனிமொழி எம்பி அவர்கள்கிட்ட இந்த வார்த்தையை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கேட்டிருந்தா, ஹிந்தி தெரியாட்டி நீங்க எல்லாம் இந்தியனா அப்படின்னு சொல்லி ஒரு ராணுவ வீரனே கேள்வி எழுப்பியிருக்கிறார். நம்ம கனிமொழி கருணாநிதியுடைய மகள் கிட்டயே அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும் போது நம்மளை மான்ற சாதாரண நபர்களுக்கெல்லாம் என்ன மிஞ்சி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த இளைஞர் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, நாங்க இந்தியர்கள் தான், எங்களுக்கு ஹிந்தி தெரியல ஆனா இங்கிலீஷ் தெரியும், நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொன்னா ஹிந்தி தெரியாதவன் நீ எதுக்குடா இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற, இந்த நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு போகடா அப்படின்னு. பாகிஸ்தானுக்கு அவனுக்கெல்லாம் தமிழ் தெரியுமாடா பைத்தியக்காரா பேப்பயலே? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர்களுடைய வரிப்பணம் வேணும் உனக்கு, தமிழர்களுடைய எல்லாமே உனக்கு வேணும், ஆனா தமிழர்களுடைய தமிழ் மட்டும் வேண்டாமா உனக்கு? அப்போ இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் எவ்வளவு தூரம் அடிமையா இருக்கிறாங்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த வடக்கனை இங்க நமக்கு தெரியுது, பீகாரிகள் யாரு, குஜராத்திகள் யாரு, மார்வாடிகள் யாரு எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இங்க இருக்க மலையாளி யாரு, தமிழை யாரு, கன்னட யாருன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு அடிமை சமூகமா வாழணுமா நம்ம? உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் மொழி, அந்த மொழியை தெரியாதுன்னு சொல்ற இவன் எதுக்குடா நம்ம நாட்டுல இருக்கணுங்கிற கேள்வி இல்ல நமக்கு எழுப்பணும். இப்ப இந்த பிரச்சனைக்கு நம்ம பிஜேபி நண்பர்கள் என்ன பதில் கொடுக்க போறாங்க? குஜராத் மோடி சொன்னார்ல, தமிழ்நாட்டுல வடமாநிலத்தவர்கள் தொழிலாளர்கள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியா முழுமைக்கு தமிழர்கள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுது அப்படிங்கறதா உண்மையான கருத்து. இது மட்டும் இல்லாம போன மாசம் சென்னையில நம்ம வடமாநிலத்தை ட்ரெயின் பயணி ஒருத்தர் டிக்கெட் பரிசோதகராக இருக்கக்கூடிய தமிழ் பெண்ணை அடிச்சு ஓட விட்டுருக்கான். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிடுச்சு. அதை பத்தி ஒரு காணொலி ஏற்கனவே நம்ம வீடியோ நம்ம சேனல் நம்ம போட்டிருக்கிறோம். அதுவும் அடிக்கிறதுனா சும்மா சாதாரண அடியாக இல்லாம அந்த வடமாநிலத்தவர்கள் எனக்கு ஹிந்தியில பேச மாட்டியா நீயே, எனக்கு தமிழ் புரியாதுன்னு தெரியாதான்னு கேட்டு அந்த பொண்ணை உதைச்சிருக்கான். அவனுடைய பிசாசு மாதிரி வச்சிருக்கக்கூடிய அந்த காலை வச்சு ஒரு சாதாரண தமிழ் பொண்ணை அவன் உதைச்சிருக்கான். அப்ப இந்த நிலைமை எப்படி நீடிச்சுட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அது வடக்கர்கள் வளர்ந்து கடைசியா எங்க வளர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா, காவல்துறைக்கு அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சினிமா பாணியில் ஒரு மோதல் போக்கு. காட்டுப்பள்ளியில் இயங்கி வரக்கூடிய LNT நிறுவனத்துல ஒரு வடமாநில தொழிலாளர் ஒருத்தங்க உயிரிழந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு இழப்பீடு கொடுக்கணும், நஷ்டீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள அந்த நிறுவனத்துடைய அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் யூனிட்டுக்குள்ள உட்கார்ந்து அந்த வடமாநில தொழிலாளர்கள் போராட்டம் செய்யறாங்க. அந்த போராட்டத்துடைய எக்ஸ்டென்ஷனா அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறாங்க, அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. அவங்கள சமாதானம் பேச போனா தமிழ்நாடு காவல்துறைய அடிச்சு ஓட விடுறாங்க, கல்ல விட்டு அடிக்கிறாங்க. பல பேர்த்துக்கு காயம் ஏற்படுது, ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு இல்ல, 34 பேர் காவல்துறை அதிகாரிகள் காயப்படுறாங்க. துணை ராணுவ படையினர் அந்த சண்டையை மோதல் போக்க நிறுத்தி 100க்கும் மேற்பட்ட வடமாநிலத்தவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களை கைது செய்யறாங்க. அவனுக்கு தைரியம் வந்துருச்சுங்க, தமிழ்நாடு காவல்துறையவே அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. இன்னும் ஒன்னா 2 ஏகப்பட்ட முரண்பாடுகள் தமிழ்நாடு முழுமைக்கும் வடமாநிலத்தவர்களால பிரச்சனைகள் எழும்பிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில
வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பீகாரிகளுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடிய புதிய சட்ட திருத்தம் இந்த எஸ்ஐஆர் மூலியமா இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. எந்த ஒரு அதிகாரமும் அவர்களுக்கு இப்போ அபிஷியலா நம்ம வழங்கப்படாத இந்த சூழ்நிலையில வாக்குரிமையும் நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவன் நாளைக்கு இப்ப அடிமையா தொழிலாளரா அடிமையா ஒரு அகதியா இந்த நாட்டுக்கு வரும்போதே நம்மளை இப்படி அடிச்சு விரட்டுறானே, நாளைக்கு இவனுக்கு ஒரு வாக்குரிமை கிடைச்சு இவன் ஒரு அரசியல் அதிகாரம் படைத்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ நாளைக்கு வடமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யும் போது தமிழர்களோட நிலைமை என்ன ஆகும்? தமிழர்களோட வாழ்வாதாரத்துக்கும் தமிழர்களோட உரிமைக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் இருக்குமா? விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களே, தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க, தாவேகால இருங்க, திமுக இருங்க, அதிமுக இருங்க, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இந்தியா முழுமைக்கு பரவிட்டு இருக்குங்கிற விஷயத்த உணருங்க. தமிழ் இன உணர்ச்சியை ஒவ்வொருத்தரோட நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல எங்க சிக்கல் ஆகுது? ஏடிஎம்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக முன்னாள் அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் அவங்கள ஓப்பனா சொல்றா, பீகாரிகள் வந்து அவங்களும் இந்தியால தானப்பா இருக்காங்க, பீகாரிகள் வந்தா அவருக்கு வாக்குரிமை அளிக்கிறது என்ன பிரச்சனை, என்ன தவறு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஏடிஎம்கே காரங்க. அந்த ஏடிஎம்கே காரங்க எவனாச்சும் ஒருத்த வாய் திறந்து பேசுவானா? இந்த கோவால அடி வாங்கின கோவை இளைஞர்களுக்காக அவன் வாய் திறந்து எவனாச்சும் பேசுவானா? தாவேக்கால இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம தும்பிகள் நம்பிகள் எவனாச்சும் பேசுவானா? தற்கூரின்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வேற வருது. வட மாநிலத்தவர்கள் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இதை சம்பந்தப்பட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் கட்டாயமா அறிக்கை வெளியிடுவாரு. உங்களால தைரியமா சொல்ல முடியுமா உங்களுடைய கட்சி தலைவர்கள் இதை கண்டிச்சு அறிக்கை வெளியிடுவாங்கன்னு? என்ன நான் சொல்றேன், எங்க அண்ணா அறிக்கை விடுவாரு. சம்பவம் நேற்றுக்குதான் நடந்திருக்கு, இன்னைக்கு அறிக்கை வரும். உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அரசியலை நம்ம ஒட்டு மொத்தமா ஒரு என்ன சொல்றது, நீ அந்த கட்சி நான் இந்த கட்சிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாம் ஒரே இனமா ஒண்ணு சேரணும். கர்நாடகால சேர்றாங்க, காவேரி பிரச்சனையா காங்கிரஸ் பிஜேபி அங்க இருக்க அனைத்து கட்சிக்காரங்க ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. அப்போ நமக்குள்ள இருக்க உள் பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தமிழ் இனத்துக்கு தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். அப்படி நிக்கல அப்படின்னா அப்படி நிக்காத கட்சிகளை தமிழக மக்கள் கன்றடையாளப்பட்டு புறக்கணிக்கணும். அவர்களுக்கு வலிமை செலுத்தக்கூடாது. தமிழர்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மானத்தமிழனும் உள்வாங்கிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நீ உன்னுடைய விஜய்க்கு வாக்கு அதிகமா விழுது, அஜித் கட்சி ஆரம்பிக்கிறார், அவர் அதிக வாக்கு வாங்குறாரு, தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறாரா, சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிக்கிறானா அப்படிங்கிற நிலைமையை மாத்தி உதயநிதி ஸ்டாலினா இன்பநிதி ஸ்டாலினா அதுக்கப்புறம் அடுத்து அவனுடைய குழந்தைகளா வகைராவா அவங்களுக்கெல்லாம் நம்ம வாக்கு செலுத்தணுமா அப்படிங்கிற அந்த கற்பனையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் மாத்தி ஏடிஎம்கேவா பிஜேபியா ஏடிஎம்கேவா யாரை முழுங்க போறா அப்படிங்கிற அந்த சிந்தனையும் தூக்கி போட்டுட்டு நம்ம எல்லாம் மானத்தமிழர்களா தமிழ் இனத்துக்காக இந்த மொழி நம்ம நாளைக்கு நம்ம இந்த மண்ணுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு நம்ம இந்த மண்ணை விட்டு மறைஞ்சு போயிடுவோம். நம்மளுடைய சந்ததியினர் நம்மளுடைய எதிர்கால குழந்தைகள் தான் இந்த மண்ணுல வாழ போறாங்க. அவர்கள் தமிழ் மொழியை பேசணுங்கிற ஒரே பாவத்துக்காக எப்படி ஸ்ரீலங்காவில 2.5 லட்சம் பேர் உயிர் இழந்தாங்களோ அந்த ஒரு நிலைமையை நம்ம தாயக தமிழ்நாட்டுல நம்ம உருவாக்கிடக்கூடாது. அதை சிந்திச்சு ஒவ்வொருத்தனும் அரசியல் செய்யணும். தனிநபர் ஒவ்வொருத்தனும் அரசியல் செய்யணும். பாவேந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செந்தமிழர் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்து வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலேன்னு பாடினான். தமிழர்களுக்கு அந்த இன உணர்வுங்கிறது ஒரு வெறியா வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அந்த ஒவ்வொரு தமிழருக்கும் அந்த இனமான உணர்வுங்கிறது அடிப்படையில கட்டமைக்கப்படணும். அதற்கு மேலதான் நீ நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடாம போ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு காணொலி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் கட்சியும் தாண்டி இனமான உணர்வு வந்து மேலோங்கி வந்து நிக்கணும். என்னடா நம்ம வந்து திமுகவில் இருக்கோம், அப்படி ஒரு தமிழர்களுக்கு எதிரான விரோதமான ஒரு போக்கு அங்க நடந்திருக்கு, அப்ப நம்ம கட்சி சார்பா நம்ம ஒரு நடவடிக்கை எடுப்போம், நீ எடு. நம்ம தாவேக்காவில் இருக்கோம், அப்படி ஒரு சம்பவம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம கட்சி சார்பா நம்ம ஒரு நடவடிக்கை எடுப்போம், நீ எடு. எல்லாரும் சேர்ந்து நம்ம இனத்தை பாதுகாக்கலாம். நான் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க, இவங்கெல்லாம் வேஸ்ட், அதையெல்லாம் நான் பேச வரல. இனப்பிரச்சனை மொழி பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும்.
நிக்காதவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட சுருக்கம். முதல்ல இந்த காணொலியில இன்னைக்கு அந்த நடந்த சம்பவத்தோடைய முழு காணொலி விளக்கங்களும் பின்னாடி இணைக்கப்பட்டிருக்குது. காணொலியை முழுமையா பாருங்க. தொடர்ச்சியா இதை பத்தி நம்ம பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வந்து என்ன இந்தியாவில ஹிந்தி தெரியல அப்படின்னா நீ வந்து இந்தியன் இல்ல, நீ வந்து பாகிஸ்தான். அப்ப அவன் மேல கோவம் வருமா வராதா? தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம் கேக்குறியா, எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேக்குறியா? கோயம்புத்தூர்னு சொல்றோம். கோயம்புத்தூர் வந்து இந்தியாவில இருக்க இல்ல பாகிஸ்தான் கேட்டானா அவனுக்கு பேச வரும். இந்த ஒரு படிப்பறிவு நாலேஜ் கூட இல்லைன்னா அவன் எதுக்கு பேச ஒர்க் பண்ணணும்? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே கோவம் வருமா வராதா? அதே மாதிரி எங்களுக்கு கோவம் வந்துச்சு. கோவாவில் வந்து ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஒரு இதுக்குள்ள வரோம்னா ஹிந்தி தான் பேசணுங்கிறாங்க. அது எப்படி பேச முடியும்? இதை கேட்டால் அடிக்க வருவாங்க. 2 தமிழ் பசங்க, 4 தமிழ் மட்டும் தான் இருக்கும். 2 பேர் தான் இருக்கும். கட்டை எடுத்து வராங்க, ஸ்டூல் எடுத்து சுத்திலே இரும்பு ராடு எடுத்து அடிக்கிறாங்க, கதவை உடைச்சிட்டாங்க. ஒரு தடுத்துக்கு கதவை உடைக்கிறாங்க. 60 பேர் 2 பேர் எப்படி சமாளிக்க முடியும்? அவங்களுக்கு தமிழ் தெரியாதுப்பா, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். சரி, இங்கிலீஷில் போய் பேச இங்கிலீஷ் நோ. அதுக்கு அப்படி இந்த புடுங்கிக்கு வந்து அவங்களை உட்கார வைக்கணும். ரிசப்ஷன்ல அவங்களே உட்கார வைக்கணும். இது டூரிஸ்ட் பிளேஸ், எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோம். வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறோம். அந்த வீடியோ நீங்களே பாருங்க. இது ரெசார்ட் நேம் சிராக்கோ. இது வந்து கேலாங்கோட்ல இருக்கு. ஓகே ப்ரோ, இவங்க பண்ணது நியாயமா ப்ரோ? அது தப்பு தான் ப்ரோ. அதுக்கு கண்டிப்பா நீங்க போனது ஒண்ணு நாங்க ஆக்ஷன் எடுப்போம். 9:48 எடுத்துனா இல்லை 10:15 9:48 எடுத்துருக்கேன். டீ உடஞ்சிருக்கா இங்க பாரு. இப்ப டீ உடஞ்சிருச்சுன்னா இப்ப யார் நாங்க வரப்ப குத்தி விட்டு வந்தோம். அப்போ பாரு இப்ப எப்படி டிவி எப்படி உடஞ்சி அவன் காட்டுங்க. 9:48 குறையாத டிவி. நான் பைத்தியம் இங்க போய் ஸ்டே பண்ணாங்க ப்ரோ. போயிருங்க, அதான் நல்லது. செக் அவுட் பண்ணி போயிருங்க. டிவியை அவங்களே உடச்சு விட்டு எங்க மேல தூக்கி போடுறாங்க. உங்க போன்ல எங்க இருக்கு? ஏதோ உள்ள பாக்கெட் தான் இருக்கு. அவங்களே ஆட்டை போட்டுவாங்க. அவங்களே ஆட்டை போட்டு எங்களுக்கு தெரியாது போனை தூக்கிட்டு ஐபோன் தூக்கிட்டாங்க. எங்க ரூம்ல நாங்க யாருமே இல்ல. கரெக்ட். ஸ்பேர் கீ இங்க இருக்கு. அப்போ அந்த போனை யார் எடுத்துருப்போம்? அது வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட். டக்குனு போலீஸ் வந்தாங்க. அன்னைக்கு நிலைமை போலீஸ் மட்டும் அங்க இல்லைன்னா எவ்வளவு கண்டிப்பா சொல்றேன் ஏதாச்சும் ஒரு 2 சைடுல ஏதாச்சும் நடந்திருக்காங்க. வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. நியாயமா இருந்தா சப்போர்ட் பண்றாங்க. நாங்க காட்டுறோம். அடுத்து அப்படி சீசா போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா இந்த போன் வந்து இந்த ஃப்ராட் பையன் எடுத்து இருக்கு. முடிஞ்சா அந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. இங்க இருக்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபுளுசர் ஆகட்டும், வேற